மறக்காதீங்க. கேட்டது கிடைக்கும் சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு இந்த மே மாதத்தில் வருகின்றது. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம் வாழ்க்கையில் எத்தனையோ முயற்சிகள் செய்கின்றோம், கடுமையாக உழைக்கின்றோம். ஆனால் சில நேரங்களில் அதிர்ஷ்டம் நம் பக்கம் இல்லையோ என்று தோன்றும். எந்த நேரத்தில் ஒரு காரியத்தை தொடங்கினால் அல்லது இறைவனிடம் வேண்டினால் அது நிச்சயம் 100% வெற்றியாக மாறும் என்ற தேடல் நம்மிடம் பலருக்கும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான இரகசியமான நேரத்தை பற்றித்தான் இன்று நாம் விரிவாக பார்க்க போகின்றோம். அந்த சக்தி வாய்ந்த சூட்சுமமான நேரத்தின் பெயர் அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் செய்யும் வழிபாடு, தொடங்கும் நல்ல காரியங்கள், பிரபஞ்சத்திடம் வைக்கும் கோரிக்கைகள் என எதுவாக இருந்தாலும் அது அபரிதமான பலன்களை உடனே நல்கும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த நேரத்தில் எந்த தோஷங்களும் கிடையாது. எதை தொட்டாலும் துலங்கும் நேரம் இது. இந்த 2026 மே மாதத்தில் பல அரிய சிறப்புகளோடு, அதுவும் ஒரு சுப முகூர்த்த நாளான வெள்ளிக்கிழமையில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வருகின்றது. வெள்ளிக்கிழமை என்றாலே அது ஒரு சிறப்பு வாய்ந்த மங்களகரமான தினம். அதோடு அபிஜித் நட்சத்திரமும் இணைவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். இதை எப்படி பயன்படுத்துவது? அன்றைய தினத்தில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விரத முறை என்ன? மாலை நேரத்தில் வருவதால் கிடைக்கும் கூடுதல் பலன்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகின்றோம். வீடியோவை எங்கும் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக கடைசி வரை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு அற்புதமான திறவுகோலாக இது அமையலாம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். நமது பாரம்பரிய ஜோதிட சாஸ்திரப்படி அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்கள் வானமண்டலத்தில் இருக்கின்றன என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு பொதுவான விஷயம். ஆனால் அபிஜித் என்பது 28வது நட்சத்திரமாக ஒரு சூட்சுமமாக இரகசியமாக மறைந்திருக்கின்றது என்பது பலருக்கும் தெரியாத ஒரு ஆச்சரியமான தகவல். இதற்கு பின்னால் ஒரு அற்புதமான புராண கதையும் உண்டு. இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்பது பிரம்ம முகூர்த்தத்திற்கு நிகரான, சொல்லப்போனால் அதையும் விட பல மடங்கு அதிர்ஷ்டமான நேரமாக கருதப்படுகின்றது. இந்த நேரத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது தடையின்றி வெற்றியில்தான் முடியும். இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த நட்சத்திரத்தை அப்படியே மனிதர்களிடம் வெளிப்படையாக கொடுத்தால், ஒருவேளை சுயநலத்துக்காகவோ அல்லது உலகிற்கு தீங்கு விளைவிக்கும் தவறான காரியங்களுக்காகவோ பயன்படுத்தி விடுவார்களோ என்று கருதிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த 28வது நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறகில் ஒளித்து வைத்து பாதுகாத்ததாக நம்முடைய சாஸ்திரங்களில் உள்ள புராண கதைகள் கூறுகின்றன. அது சரி, இந்த நட்சத்திரம் எந்த நேரத்தில் வரும்? இது தினமும் வராது. உத்திராடம் மற்றும் திருவோணம் ஆகிய 2 நட்சத்திரத்துக்கு இடைப்பட்ட 24 நிமிட காலத்தைத்தான் அபிஜித் நட்சத்திர நேரம் என்று ஜோதிட சாஸ்திரம் துல்லியமாக சொல்கின்றது. இந்த 24 நிமிடங்கள் பிரபஞ்சத்தின் கதவுகள் முழுமையாக திறந்திருக்கும் ஒரு பொன்னான நேரம். நீங்கள் கேட்டது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் நேரம். இதை தவற விடாதீர்கள். இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு சிறிய சந்தேகம் வரலாம். தினசரி காலண்டரில் அபிஜித் முகூர்த்தம் என்று ஒரு நேரம் போட்டிருக்கின்றதே, நாமும் பார்த்திருக்கிறோமே, அதுவும் இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரமும் ஒன்றா என்று. நிச்சயமாக இல்லை. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அபிஜித் முகூர்த்தம் என்பது வேறு,
அபிஜித் நட்சத்திர நேரம் என்பது வேறு. அபிஜித் முகூர்த்தம் என்பது தினந்தோறும் பகல் பொழுதின் மையத்தில், அதாவது நண்பகலில் வரக்கூடிய ஒரு சுப முகூர்த்த காலகட்டம். தினமும் இந்த நேரத்தில் நம் வேண்டுதலை பிரபஞ்சத்திடம் சொன்னாலும் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் அபிஜித் நட்சத்திரம் என்பது சாதாரணமாக மாதம் ஒரு முறை அல்லது 2 முறை மட்டுமே வரக்கூடிய மிக மிக விசேஷமான அபூர்வமான நேரம். தினசரி வரும் அபிஜித் முகூர்த்த நேரத்தை விட பல்லாயிரம் மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். உத்திராடமும் திருவோணமும் சந்திக்கும் அந்த புள்ளிதான் இந்த மகாசக்தி வாய்ந்த நேரம். சரி, இந்த மகாசக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த மே மாதம் எப்போது வருகிறது? எல்லோரும் ஒரு பேப்பர் பேனா எடுத்து குறித்து கொள்ளுங்கள், அல்லது உங்கள் மொபைலில் ஸ்கிரீன்ஷாட் செய்து கொள்ளுங்கள், அல்லது அலாரம் செட் கொள்ளுங்கள். வருகின்ற மே மாதம் 8ஆம் தேதி சித்திரை 25 வெள்ளிக்கிழமை, 26ஆம் வருடம் மே மாதம் 8ஆம் நாள் அபிஜித் நட்சத்திர வழிபாடு உலகெங்கும் கொண்டாடப்படுகின்றது. மேலும் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மற்றும் சுப முகூர்த்த தினம். சரி, இந்த அபிஜித் நட்சத்திரம் அன்றைய பொழுதில் எப்போது தொடங்குகின்றது தெரியுமா? அபிஜித் நட்சத்திர நேரம் மாலை 6:24 தொடங்குகின்றது. குறித்து கொள்ளுங்கள். அபிஜித் நட்சத்திர தொடக்கம் மாலை 6:24 தொடங்குகின்றது. அபிஜித் நட்சத்திரம் முடிவடையும் நேரம் மாலை 6:48. மீண்டும் சொல்கின்றேன், மாலை 6:24 இருந்து 6:48 வரை, அதாவது இந்த 24 நிமிடங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் இருளை விளக்கப் போகும் ஒரு முக்கியமான நேரம். இந்த மே மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய மகத்தான சிறப்பு என்னவென்றால், இந்த நேரம் ஒரு வெள்ளிக்கிழமை மாலையில் வந்துள்ளது. வெள்ளிக்கிழமை என்றாலே அது சுக்கிர பகவானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாள். அதிலும் மாலை நேரம் என்பது சந்தியா காலம் அல்லது கோதுளி லக்கணம் எனப்படும் இந்த நேரத்தில்தான் மகாலட்சுமி தாயார் நம் வீடுகளை தேடி வருவார் என்பது ஐதீகம். சுப முகூர்த்த நாளான வெள்ளிக்கிழமை மாலையில் இந்த அபிஜித் நேரம் இணைவது என்பது பணவரவை அதிகரிக்கவும், கடன் பிரச்சனைகளை தீர்க்கவும், திருமண தடைகளை விளக்கவும் கிடைத்திருக்கும் ஒரு அரிய பொக்கிஷமான நேரம். சுக்கிர திசை நடப்பவர்களுக்கும் சுக்கிர தோஷம் உள்ளவர்களுக்கும் இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும்? இந்த மே மாதம் 8ஆம் தேதி வழிபாட்டில் மிக மிக முக்கியமான சிறப்பு அதனுடைய விரத முறைதான். இது மாலை நேரத்தில் வருவதால் அன்று காலையில் நீங்கள் கண் விழித்ததிலிருந்து பகல் முழுவதும் உபவாசம் இருந்து மாலை இந்த பூஜை முடிந்த பிறகு உணவு உண்பது மிகச்சிறந்த பலனை தரும். முதியவர்கள், நோயாளிகள் அல்லது வேலைக்கு செல்பவர்கள் அல்லது விரதம் இருக்கவே முடியாதவர்கள் பகலில் சிறிதளவு பால், பழம் அல்லது எளிமையான சாத்வீக உணவை சாப்பிட்டு கொள்ளலாம். தயவு செய்து அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மாலை 6 மணிக்கெல்லாம் சுத்தமாக கை, கால், முகம் அலம்பி அல்லது குளித்துவிட்டு தூய்மையான உடை அணிந்து உங்கள் பூஜை அறையில் தயாராக அமர்ந்து கொள்ளுங்கள். சரியாக 6:20 மணிக்கு உங்கள் பூஜை அறையில் காமாட்சி அம்மன் விளக்கு அல்லது குத்து விளக்கு ஏற்றி வையுங்கள். வெள்ளிக்கிழமை என்பதால் நெய் தீபம் அல்லது பஞ்சு திரியிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் மிகவும் சிறப்பு. மேலும் வாசனை மலர்களால் தெய்வ படத்திற்கு அலங்கரியுங்கள்.
சரியாக 6:24 மணிக்கு தீபத்தின் முன் அமர்ந்து மகாலட்சுமி தாயார் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தின் திருவுருவப் படத்தை மனதார நினைத்து உங்களின் ஒரே ஒரு உறுதியான கோரிக்கையை, உதாரணமாக என்னுடைய கடன் அடைய வேண்டும் அல்லது எனக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்பதாக இந்த ஒரே ஒரு உறுதியான கோரிக்கையை பிரபஞ்சத்திடம் ஆழமாக முன்வையுங்கள். தியான நிலையில் அமர்ந்து அந்த கோரிக்கை நிறைவேறிவிட்டதாகவே உணர்ந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை வையுங்கள். மாலை 6:48 மணிக்கு அபிஜித் நட்சத்திரம் நேரம் முடிந்ததும் சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டி நைவேத்தியமாக கற்கண்டு அல்லது பழங்களை வைத்து பூஜையை நிறைவு செய்துவிட்டு அதன் பிறகு உங்கள் உணவை நீங்கள் சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். மந்திரங்கள். இந்த 24 நிமிடங்களில் நீங்கள் எந்தெந்த மந்திரங்களை சொல்லலாம் தெரியுமா? முதலில் முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கி உங்கள் கோரிக்கையை வையுங்கள். அதன் பிறகே அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இருக்கின்றது. இதோ உங்களுக்காக. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக. இந்த அற்புதமான மந்திரத்தை முழு பக்தியோடு அந்த நேரத்தில் உச்சரிக்கப்பட வேண்டும். மேலும் உங்களின் குறிப்பிட்ட கோரிக்கைக்கு ஏற்ப கடன் சுமைகள் குறைந்து வீட்டில் வற்றாத பண வரவு அதிகரிக்க வெள்ளிக்கிழமை என்பதால் ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டோத்திரம், கனகதாரா சோஸ்திரம், ஸ்ரீ சுக்தம் ஆகியவற்றை படிக்கலாம் அல்லது மொபைலில் ஒலிக்கவிட்டு கேளுங்கள். திருமண தடை விலக மற்றும் குடும்ப ஒற்றுமைக்கு ஓம் சுக்ராய நமக என்ற சுக்கிர பகவானின் மந்திரத்தையோ அல்லது அம்பாளின் லலிதா சகஸ்ர நாமத்தையோ உச்சரிக்கலாம். நல்ல வேலை கிடைக்க மற்றும் தடைகள் விலக உங்களுக்கு இஷ்டமான எந்த தெய்வமாக இருந்தாலும் அவர்களின் மூல மந்திரத்தை முழு ஈடுபாட்டோடு உச்சரிக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களின் குல தெய்வத்தை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்ய மறந்துவிடாதீர்கள். குல தெய்வத்தின் ஆசி இல்லாமல் எந்த ஒரு காரியமும் முழுமை பெறாது. நேயர்களே, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய நம்பிக்கை மற்றும் இந்த உபவாச விரதம். சிறிதளவு கூட சந்தேகம் இல்லாமல் முழுமையான நம்பிக்கையுடன் இதை செய்ய வேண்டும். இந்த சக்தி வாய்ந்த நேரத்தில் நீங்கள் வைக்கும் ஒரே ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக கைகூடும் என்பது சாஸ்திரத்தில் உள்ள அசைக்க முடியாத ஐதீகம். நம்பிக்கையோடு இந்த மே மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நல்ல விதமாக பயன்படுத்துங்கள். சுப முகூர்த்த நாளின் பலனும் அபிஜித் நட்சத்திரத்தின் ஆசீர்வாதமும் ஒன்றாக சேர்ந்து நிச்சயம் உங்கள் வீட்டில் நல்லதே நடக்கும். மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து இருளும் விலகி பிரகாசமான ஒளி பிறக்க எல்லாம் வல்ல இறைவனை மகாடிவன் சேனல் சார்பாக மனதார பிரார்த்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களும் இந்த நற்பலனை பெற உதவுங்கள். மறக்காமல் நம் மகாடிவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக. ஓம் நமோ நாராயணாய. வாழ்க வளமுடன் நலமுடன். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.